ஸோ ஃபெபியும் மனைவியும் இணைய போற தருணம் வந்துடுச்சு. என்னடா உங்க அண்ணனுக்கு பொண்ணு கிடைச்சிருச்சு, உனக்கு கிடைக்கலையா? அவனுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிடக்கூடாது, எப்படி எட்டி எட்டி பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கான்னு பாருங்க. ஃபெபியோட முடி வச்சு நம்ம ஒரு பெட்டே தச்சிடலாம். ஏவப்பட்டா பாப்போம், இல்லைன்னா வெட்டி விட்டுட்டு தான். டே ஃபெபி வால் வந்துட்டாடா. என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு आवर சேனல். இன்ட்ரோ எடுக்க வேண்டியது நம்ம இல்ல. நதுதானா திரனனா. டேய் என்ன வெக்கமா? என்ன மாப்ள தம்பி, வணக்கம் மாப்ள. ஐயோ மாப்ள தம்பினோனே மாப்ளையோட தம்பி வந்துட்டாரு. ஸோ ஃபைனலி ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் நாங்க வந்து ஃபெபிக்கு ஏதாவது பொண்ணு இருந்தா கொடுங்கன்னு பிச்சை எடுத்து கேட்டு போராட்டதுக்கு அப்புறம் ஃபெபிக்கு ஒரு ஃபைனலி காட் பொண்ணு. ஸோ ஃபெபியும் ஃபெபியோடைய மனைவியும் இணைய போற தருணம் வந்துடுச்சு. ஆமா, ஃபைனலி ஃபெபி இஸ் கோயிங் டு கெட்டிங் மேரிட். ஃபைனலி அவனுக்கு வந்து இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறது அவனுக்கு தெரியாதான் எப்படி? உனக்கு தெரியாது அப்படிதானே? ஸோ அந்த பொண்ணு நாங்கள் ஆக்சுவலாக இந்த சம்மந்தம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் டிஸ்க்ரீட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஃபெபியும் அந்த பொண்ணு நிறைய நாள் டேட்டிங் பண்ணாங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 times அவங்க மீட் பண்ணி கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்கு வந்து ஃபெபி என்னடா இது வந்து எவனோ ஒருத்தர் திடீர்னு வரான் கொஞ்சம் நானே அவன் கொஞ்சம் கூச்சமாக ஃபீல் பண்ணா. இப்போ வந்து அந்த பொண்ணு பழகிட்டா. ஸோ 2 பேரும் இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து பேர் வந்து தாரா, ஃபெபி தாரா. ஃபெபி தாரா FT. தாரா வந்து ஃபர்ஸ்ட் டே எப்படி வீட்டுக்கு போனா ரிட்டர்ன் அப்படின்னா, தம்பி வந்து அவளை குளிப்பாட்டி அனுப்பிச்சிட்டான். நக்கி தள்ளி சலைவாலே குளிப்பாட்டி தான். அந்த அளவுக்கு அவளை இவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. செகண்ட் டேட்ல வந்து தாராக்கு வந்து ஃபெபியை ரொம்ப பிடிச்சிருச்சு. அவ வந்து இவனை நல்ல குளிப்பாட்டி விட்டுட்டா. 2 பேரும் கடைசியில 4th டேட்ல வந்து 2 பேரும் அவ்வளோ ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. அந்த அளவுக்கு 2 பேரும் ஒத்துமை ஆயிட்டாங்க. ஸோ நாளைக்கு வந்து தாராக்கு ஹீட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டாகோட மீட்டிங் வந்து ஹீட் ஆகி 9th டே 11th டே 13th டே இந்த 3 days வந்து இவங்க மீட் பண்றாங்க. நாங்க ப்ராப்பரா கரெக்டா கேட்டு டாக்டர்ஸ்ட்ட கேட்டு அந்த மாதிரி தான் பண்றோம். பட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஃபெபியை பிரெப் பண்ணணுமா. அப்படின்னா which means ஃபெபிக்கு வந்து முட்டையோட வெள்ளைக்கருலாம் செஞ்சு கொடுக்கணுமா, நல்லா குளிப்பாட்டி நல்லா ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணுமா. மாப்பிள்ள சார் வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அவனை வந்து கம்ப்ளீட்டா நம்ம பிரெப் பண்ணுவோம். இதுவே வந்து சப்போஸ் நம்மளோட பெட்டுக்கு தண்ணிலாம் பிடிக்காதுன்னா நம்ம அந்த டைம்ல குளிப்பாட்டலாம். ஃபெபிக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும். ஒரு தண்ணி பைத்தோம் அதனால ஃபெபியை குளிப்பாட்டி குஷியா நாங்க இன்னில இருந்தே வச்சுக்க போறோம். ஃபெபிக்கு தெரியவே தெரியாது நாளை காலைல தாரா வரா அப்படின்னு குஷியாக போறோம். அவனுக்கா தெரியாது, நடந்தது நடக்க போவது எல்லாம் எமக்கு தெரியும். அவனுக்கு எல்லாம் தெரியும். உண்மைதான். சோ யா போலாம், பிரெப் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். குண்டு சிச்சுவேஷன் சாங் பின்னாடி போயிட்டு இருக்கு, கேட்டியா? என்னடா உங்க அண்ணனுக்கு பொண்ணு கிடைச்சிருச்சு, உனக்கு கிடைக்கலையா? ஃபெபிக்கு பொண்ணு பார்த்தது வந்து மார்ச்சி நிஜமாவே சோகமாயிட்டான். ஒன்னும் இல்ல மார்ச்சி, உனக்கு ஒரு பொண்ணு கேட்டிருக்கோம். ஆனா அந்த பொண்ணு மே மாசம் தான் ரெடி ஆகுமா. இப்ப அது மாசமா இருக்கும். ஏற்கனவே அவளை ஒருத்தன் குளிப்பாட்டி கர்ப்பமாக்கி வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கூட செகண்ட் ஹஸ்பண்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு நாங்க சொல்றோம். பொண்ணு ரெடி ஆனதும் உனக்கு கல்யாணம் பண்ணிடலாம்னு ஃபீல் பண்ணாத. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. என்னடா ஃபெபி கிளம்பலாமா? ஃபெபி தாரா வந்தவர் எங்கே அவள் என்றே மனம் எப்படிதானோ. என்னடா ஃபெபி பிஜிஎம்மா பேக்ரவுண்ட் பாட்டு பார்த்தில்ல? ஃபெபிக்கு ஏத்த மாதிரி அண்ணனுக்கு ஜெயின் பாட்டு ஓடுது பேக்ரவுண்ட். என்னடா ஃபெபி ஒரே பிஜிஎம் சாங் போல உனக்கு? லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு. எங்களோட பர்சனல் மொமெண்டரி வீடியோ எடுத்ததால உனக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம். காசு இல்லப்பா. அண்ணே கவிதா. என்னதான் அவனுக்கு தாரா இருந்தாலும் ரோட்ல போற ஒரு பெண் குட்டியை பார்த்து கொலைக்கிறான். பையனை பெற்றது நினைச்சு நான் வருத்தப்படுறேன். வெறும் பொறாம பிடிச்ச பையன். அவனுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிடக்கூடாது, எப்படி எட்டி எட்டி பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கான்னு பாருங்க. அப்படி நடக்க நான் ஒரு கால் விட மாட்டேன். பத்தாவதுக்கு என்ன பண்றான், இந்த ஃபெபி வந்து குளிப்பாட்டி வச்சோம் அப்படின்னா அவன் மேலே ஒண்ணுக்கு போய் வைக்கிறான். அழுக்காட்டமோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் அவன் பண்றான். வெறும் பொறாம பிடிச்ச பையன். ஃபெபி கொஞ்சம் அடங்கலாம்னு நினைக்கிறேன். என் பையனை பத்தி குறை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் ஃபெபியை அடக்குங்க எல்லாரும். என்ன பெத்த தாயே, பையனை குறை சொல்றோம் அப்படின்னா எனக்குன்னே வருவீங்களாடா?
பொண்ணு பாட்டு ஓடுது, இல்ல பேபி கத்துறா, இல்ல மாஸ் கத்துறா, இல்ல ராம் போன் கத்துது. போடுறா பாட்ட உன் பையன் என் பையனோட அழகு கெடுக்கிறதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? வா, சொட்டையா இருக்கும். கடிச்சு கடிச்சு சொட்டையாக்கி வச்சிருக்கான். உன் பையன்கிட்ட சொல்லி வை, அடுத்து பொண்ணு பார்க்கவே மாட்டேன்னு. நான் பாத்துட்டேன், மே மாசம் வருமா அந்த பொண்ணு. அதை நான் தான் ஹேண்டில் பண்றேன், தெரியும்ல. கெடுத்து விட்டுருவோம் பாத்துக்கோ. வரைக்கும் வந்து ஒரு ஷாம்புலாம் பத்தாது, அவனுக்கு நாங்க வந்து 3 ஷாம்பு வச்சிருக்கிறோம். ஸோ மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி குளிப்பாட்டுவோம். இது என்னன்னா ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் அண்ட் நோ இச்சஸ் மோர். சொரியாம இருக்கிறதுக்கு. ஆனா பேஸ்டே இருக்கும்போதே அவங்க சொரியுமா, அப்படி ஒரு மானம் கெட்டவன் அவன். தேங்க் யூ மிஸ்டர் ஜென்டில்மேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா லாங் கோட் ஆலு ஷாம்பு. இவர் வாய் அப்படி வைக்க வேணாம்னு சொல்லுங்க ஐயா. இது பாச கம்மா இருக்கோ, இது டிக்ஸ் கம்மா இருக்கோ. இப்போ நீங்க போட்டு குளிக்கோ. இந்த மாதிரி அவனுக்கு ஸ்ட்ரைட்டா ஷாம்பு போடாம இப்படி தண்ணியில கலந்து போடுறோம். சஸ்டைனபிள் ஃபார் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். சஸ்டைனபிள் ஃபார் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் எனக்கு புரியல. வாழ்க்கடா ஃபேபி உனக்கு. இந்த மாதிரி டெய்லி எங்களை குளிப்பாட்டினா எவ்வளவு நல்லா இருக்கும். இன்பமா இருக்குது ஐயா. டேய், என் பையன் டிக்கியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி விடு. டிக்கி வாஷர் பாரு. ஆமா, நீங்க என்னமோ ஸ்பா பண்ற மாதிரியும் அவன் என்னமோ ஸ்பாக்கு வந்திருக்க மாதிரியும் காட்டுறான். இது ஒரு 4 பேருக்கு பண்ணி விட்டா ஒரு 4000 ரூபாய் சம்பாதிக்கலாம். என்னடா உனக்கு பிரச்சனை? என்னடா கத்தினே இருக்க? என்ன தோற சுகமா இருக்கா? சுகமா இருக்கா இங்க நான் கத்துக்கிட்டு நேரா தாய்லாந்துக்கு ஃளைட் டிக்கெட் போடுறேன். நான் போய் தெரபிஸ்டா மாறுறேன். மசாஜ் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? அப்படி அவர் பாரு சுகமா இருக்கான். எப்படி பாரு ரியாக்ஷனை. இன்பமே அப்படியே அவன் கால் கடியில பண்ண காலை தூக்கி காட்டுறான். பாப்போம். பாரு இங்க புஷ். அவன் தூக்குறானா நீ தூக்குறியா? அவனே தூக்குறானே. அவங்க பாரு கொழுப்ப. பாரு இங்க புஷ். அவனே தூக்கி காட்டுறான். A few minutes later. இந்த ரோஸ் உங்களுக்கு அப்படியே தெரியுது. ரோசா அது ஆயில், நீ போன ஆயில் அவசரத்துல சொல்லி மேல தந்து விட்டு போறது பாத்ரூம். ஆக்சுவலி நிஜமாவே மாசு தாராவை பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப வெறி ஆயிட்டான். வெறி ஆகி எல்லாரையும் கடிக்கிற லெவலுக்கு அவன் டென்ஷன் ஆகணும். அவனுக்கு கஷ்டம் என்னையும். டாக்டரே என்ன சொல்லிட்டாங்க, அவனுக்கு ஊசி போட போகும்போது நீங்க இவனுக்கு சீக்கிரமா ஒரு பொண்ணை பாருங்க, இல்ல ஆபரேஷன் பண்ணுங்க, அவன் வெறி ஆகிறான். ஆபரேஷனா? நம்ம இடத்தை காலி பண்ணிடுறது நல்லது. மாசி நம்ம பொண்ணே கிடைக்கலனாலும் ஜாலியா இருக்கும் மாசி. பொண்ணு கட்சிச்சவனுக்கு மூக்குத்து தெரியாம இல்ல. ஃபெபியோட செயின் எல்லாத்தையும் கழுவியாச்சு. இவனை தொடச்சிட்டு இவனை லைட்டா ட்ரை பண்ணணும், ட்ரையர் போட்டு. ஃபெபி குளிச்சுட்டான். ஓகே, ஸோ நானும் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். அவனை குளிப்பாட்டினதில் நான் ரொம்ப அழுக்காயிட்டேன். ஸோ நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் இப்போ வந்து மாப்பிள்ளை சாருக்கு வந்து என்னன்னா முட்டை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது முட்டையில வந்து ஒயிட் மட்டும் கொடுக்கணுமா, எல்லோ இல்லாமல் ஒயிட். மாப்பிள்ளை சார் வந்து குளிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக இருக்கிறாரு அவரோட கல்யாணத்துக்கு. சிரிப்பா வருதுடா உன்னை பார்த்தா. மாப்பிள்ளைக்கு மட்டும்தான் முட்டை கிட்டலாம், மாப்பிள்ளை தம்பிலாம் ஒன்றும் கிடையாது. மார்ச் மாதம் வரையும் வெயிட் பண்றா. மார்ச் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ரொம்ப ஆடிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அறுத்து விட்டுருவாங்க. தம்பிக்கு ஒரு 3 முட்டையை போடுவோம். 3 முட்டையை போட்டு கொடுப்போம். ஃபர்ஸ்ட் முட்டையே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது வந்து மார்ச்சுக்கு கொடுப்போம், வருங்கால மாப்பிள்ளைக்கு கொடுப்போம். நெய் மணக்க ஒயிட் ஆம்லேட் தான் துறைக்கி ரெடி ஆயிடுச்சு. சூடாகட்டும். செபி, ஏய் என்ன விஷயம் சொல்றேன்? இந்த மரியாதைலாம் உனக்கு இன்னும் 2-3 நாளுக்கு தான்டா. அதனால நல்லா சாப்பிட்டுக்கோ. அதுக்கப்புறம் நீ கேட்டாலும் இந்த மாதிரி பக்குவமாலாம் கிடைக்காது. அம்மா கொடுப்பா பீட்ரூட் சாதம் தான். ஆனால் இந்த மாதிரி வெள்ளை மட்டும் அந்த மாதிரிலாம் கிடைக்காது. ஹாவ் ஃபன், ஹாவ் யுவர் சூப்பர் ஃபர்ஸ்ட் மார்னிங். நோ, ஆக்சுவலாக நாளைக்கு ஈவினிங் தான் வந்து இவனுக்கு மீட்டிங். ஸோ அது வரைக்கும் வந்து கோயிங் டு ஹாவ் ஃபன். செபிங்க வா. இதோ வந்துட்டேன். அருண்சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. மாசி, உனக்கு நக்கு தான். இல்லடா உனக்கு இல்ல. நீ நல்லா இருக்க மாட்டடா. இது ஆக்சுவலா நான் தொடர்றதுக்கு முன்னாடி ஹீரோ இருக்கு. ரைட்டு
தலைவன் ரெடி ஆயிட்டான். The next day. ஃபெபியோட க்ரூமிங் கண்டினியூஸ். இது ஃபர்ஸ்ட் இதை காட்டிக்கிறேன் என்னன்னு. இது என்னன்னா ஃபெபியோட அமைதியா இரு, இல்லைன்னா நம்ம கல்யாணத்தை கேன்சல் பண்ணி விட்டுருவோம் ஜாக்கிரதை. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீஃபர்மினேட். அந்த குட்டி நாய், அந்த குட்டி நாய் பொறாம பிடிச்ச நாய் தான் பண்ணுது. ஃபெபி நோ ஃபெபி. கல்யாணம் கேன்சல். உனக்கு கல்யாணம் கிடையாது. போடா உனக்கு ஒன்றும் கிடையாது. போ க்ரூமிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓடு கடைசி வரைக்கும் ஒண்டிக்கிட்டே சுத்த வேண்டியதுதான். அவன் ரோட்ல போற இன்னொரு லேடி நாயை பார்த்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். பேசிக்கா இது வந்து அண்டர் கோட் ரிமூவ் பண்ணும் ஃபெபிக்கு. அடியில இருந்து எல்லா முடியையும் நல்லா நீட்டா எடுக்கும். ஸோ இது வச்சு ஃபுல்லா க்ளீன் பண்றோம். ஸோ தட் தாரா வரும்போது அப்படின்னு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஒரு ஸ்ட்ரோக்குக்கு அங்க எவ்வளவு வந்திருக்கு காட்டு. அவ்வளோ முடி இருக்கும் கோல்டன் ரிட்ரைவருக்கு. ஸோ கோல்டன் ரிட்ரைவர் யாராவது வந்து வாங்கணும், அடாப்ட் பண்ணும் எது நினைச்சாலும் பார்த்துக்கோங்க. நிறைய முடி இருக்கும். ஓகே அப்படின்னா கேரி ஆன். சுகமா இருக்க. இப்படியே போனா சொட்டையாடுவேன் ஃபெபி. சரி சரி ஆக மாட்டேன் பாடு. இவன் ஆக்சுவலா ஒரு வினோத பிறவி உண்டு. நம்மளுக்கு தெரியும் ஆப்வியஸா. என்னன்னா நம்ம மனுஷங்களுக்கு வந்து வெள்ளை முடி வரும், யூஸ்வல். இவனுக்கு வந்து சின்ன வயசுலயே கருப்பு முடி, அது இப்போ வரைக்கும் இருக்கு. கருப்பு முடி இதோ 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 இதோ. நாங்களும் சரி ஏதோ எங்களோட முடி தான் ஒட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சோம். இல்ல, அவனுக்கு இந்த இடத்துல எப்பவுமே கருப்பு முடி இருக்கும். ராசியான முடி. ஆக்சுவலி உண்மையாவே தாரா மார்ஷி பிடிக்காது. ஃபெபியை ரொம்ப பிடிக்கும். மார்ச் வந்தா அது ஓடி போயிடும் எங்கேயாவது. சாப்பிடவே விட மாட்டேன்றான். யாருக்கு பெபிக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டேன்றான். நான் போய் பக்கம். ஆமா இந்த மாஷு ரொம்ப பிடிச்சவன். ஆமா, அப்புறம் அவனை உட்கார வச்சு தனியா வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுத்ததான் பாவம் பெபி வந்து சாப்பிட்டுச்சு. பெபிக்கு வந்து நிறைய இப்போ சிக்கன் முட்டை இதெல்லாம் கொடுக்கணும். ஆமா, நேத்து நைட் நான் கொடுத்தேன், பார்த்தாங்க எல்லாரும். ஆமா, வந்து நல்ல பொழந்து தூங்க போயிட்டேன். நைட்டு முட்டை சாப்பிட்டான் பெபி. இப்போ காலையில அவனுக்கு சிக்கன்லாம் கொடுத்து புஜ்ஜிட்டிக்கா ரெடி ஆயிட்டு இருக்கோம். தெரியும் அவன் நல்லா. நீ பொறாம பிடிச்சவனே, நீ எவ்வளவு தேடினாலும் உனக்கு பொண்ணு கிடைக்காதுவா. நீ தாயா நீ சபிக்காத அவனை. ஐயோ ஆமா ஆமா, கிடைக்கும் 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 மார்ஷி, கிடைக்கும். ஃபீல் பண்ணாத. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். பெபி வா, தாரா சாயந்தரம் தான் வரா. எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். பெபி ஏன் ஸ்வேதா பக்கத்துல நிக்கிற? வா. ஸ்வேதா கண்ணு தெரியல. 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ல படிச்சு படிச்சு டயர்ட் ஆகி கண்ணாடி போட்டிருக்கா. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அதுதான் இல்ல. ஏய், காதுக்குள்ள என்ன விட்டு நோண்டிட்டு இருக்க? காதா இல்ல கக்கூசாடா? இவன் காது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அழகா இருக்கு. அங்க ரோப் சவுண்ட் வருதா? சவுண்ட் போடு. எப்படி அலையறான் பாருங்க, வாக்கிங் கூட்டு போறதுக்கு. டேய், இப்பதானடா போயிட்டு வந்த. வா, தலை வரலாம். வா வா வா, உனக்கு இருக்கிற முடிக்கு 4 நாள் தலை வரணும். வா. வரமாட்டேன். டேய், குளிக்கவும் குளிக்காத. நல்லா குளிக்குள்ள போய் படுத்திருக்க பாரு. அவனுக்கு வந்து இப்ப துடைக்க போகணும். ஏப்பா அண்ணனை குளிப்பாட்டி தம்பியை துடைக்க கூட இல்லைன்னா நல்லா இருக்காது. என்ன சொன்னாலும் தாரா ஃபெபியை விட அவனுக்கு தான் வந்து கிரஷ் ஃபெபியோட ஆள் மேல. இல்ல புரியல. அவளை பார்த்த உடனே இவன் எங்க இருந்து பாயவானே தெரியாது. அப்படி ஒரு லவ் அவனுக்கு. இல்ல பேதியில போவான். அது என் பொண்டாட்டில. அவனுக்கு என்னன்னா ஆக்சுவலா ஃபெபி மாதிரியே இருக்கு. ஆனா என்ன ஒரு இது? பெண்ணா இருக்கே. ஆமா, அப்படின்னு அவன் பாப்பான். ஓ அப்படியா விஷயம். துடைக்கும் போது மூஞ்சி பாருங்க. நல்லா சுகமா இருக்கா, சுகமா இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கான். மண்டையில பொறுமையா துடைக்கும். எனக்கு நீங்க பொண்ணுதான் தட மாட்டீங்க, பாவாவே தாங்கன்னு படுத்துருக்கோம். கரெக்ட். ஃபெபியோட முடி வச்சு நம்ம ஒரு பெட்டே தச்சிடலாம். ஆமா, இப்போ ராம் கால்ல இருக்க முடி எடுக்க போறோம். எது? பேண்ட்ல ஒட்டி இருக்க ஃபெபி முடி எடுக்க போறோம். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள். ஸோ நம்ம பிளாக் ட்ரெஸ் போடுறோம்னா இங்கே பாருங்க இவ்வளோ முடி இருக்கா, இது வந்து நம்ம செம்மையா போகுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். கோம் பண்ணதுக்கு அப்புறம் பெபியோட முகத்தை துடைக்கும் சமயம். ஏன்னா கண்ணு சைட்ல எல்லாம் அழுக்கு இருக்கும். நல்லா ப்ராப்பரா துடைச்சிக்கணும். அண்ட் சாதா வைப்ஸ்ல துடைக்காம பெட்டுக்குன்னு தனியா வைப்ஸ் இருக்கும், அதுல துடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். வாயில புண்ணா. ஆனா பெபி சூப்பர் ஆயிட்டான், தெரியுதா? புசு புசுன்னு இருக்கான், அழகா கியூட்டா. அவனுக்கு கல்யாண கலை வந்துருச்சு. கல்யாண கலை வந்துருச்சு டோய்.
வெக்கமா வருது. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்டி. கண்டிப்பா அவன் நினைப்பான் ஒரு நாள் எனக்கு பொண்ணு பாப்பாங்க அன்னைக்கு பாரு அப்படின்னு. உங்க அண்ணனுக்கு இப்ப தாண்டா கல்யாணம் ஆகுது. ஸோ இன்னொரு 3-4 வருஷம் பொறு. ஐயோ அப்புறமா தேவைப்பட்டா பாப்போம், இல்லைன்னா வெட்டி விட்டுட்டு தான். ஆக்சுவலா எல்லாரும் சொன்னாங்க மார்ஷிக்கு வந்து ஆபரேஷனே பண்ணுங்க அப்படின்னு. உனக்கு பூரா கொலகாரனுங்க, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. எங்களுக்கு ஆனா மனசு வரல இப்ப வரைக்கும். ஜூஸ் இல்லாத பொருளை அறுத்து எரிஞ்சிட வேண்டியதானே. பாவி சண்டாளா. பண்ண மாட்டோம் மார்ஷி, கண்டிப்பா உனக்கு பொண்ணு கண்டுபிடிச்சிருவோம். எந்த உலகத்துலயாவது எந்த லோகத்துலயாவது போய் தேடி கண்டுபிடிச்சிருவோம். ஃபாரின் பொண்ணு பாப்போமா உன் பிள்ளைக்கு? என் பிள்ளைக்கு பொண்ணு நீ பார்த்தா போதும், அது எந்த பொண்ணா இருந்தாலும் சரி. ஒரே கண்டிஷன், அது பொண்ணா இருக்கணும். ஐயா தான், இல்லைன்னா அவன் பையனே விட்டு வைக்க மாட்டான். அவனா நீ? ஆமா ஆமா, ஆல்ரெடி ஃபெபியை டெய்லி விட்டு வைக்க மாட்டான். இல்ல பேதியில போவான். ஃபெபி பாரு, நான் கேமரா முன்னாடி தான் இருப்பேன்னு வந்தாங்க படுத்திருக்கிறது. எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? மாப்பிள்ள சீன் போடாதீங்க. அடுத்தபடியாக நாங்க வந்து மார்ஷிக்கு ட்ரை ஷாம்பு போட போறோம். ஏன்னா மார்ஷி குளிப்பாட்டுல. இப்போ நம்மளோட அண்ணனுக்கோ தங்கச்சிக்கோ இல்ல யாருக்கோ கல்யாணம் ஆகுது வச்சுக்க, நம்ம ரெடியா வந்துருமா? கரெக்ட் கரெக்ட். அவங்க செம்மையா ரெடி ஆவாங்க, நம்ம லைட்டா ரெடி ஆவோம். லைட்டா ரெடி ஆகும். சரி ஓகே. அவங்கள ஓவர் ஷேடோ பண்ணணும்ன்றதுக்காகவே நம்ம பண்ணுவோம்ல. Yes. ஏன்னா நம்ம இல்ல, நார்மலா எல்லாரும் நம்ம எல்லாரும் பண்ணுவோம்ல. சோ அதுதான் வந்து இப்போ மார்ச் பண்ண போறோம். அவன் நீ வேற, நான் தெரியவே இல்லடான்னு போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க பாரு. என்னடா வெக்கமா இருக்கா? ஒத்தி ஒத்தி வளர்த்த பிள்ளை மேகலை, அதுக்கு என்ன வெக்க விட்டு போகல. நாங்க மோஸ்ட்லி அவங்களுக்கு யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸோட டீடைல்ஸும் கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்ல. ஓகே, கொஞ்சம் தூரமா வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிக்கணும் இதை. அடுத்து அப்படியே மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணா அந்த அழுக்கு கிழுக்கு எல்லாம் அப்படியே மெல்ட் ஆகும். ஸோ குண்டு ஃபுல்லா என் மேல படுது. நான் வேற மறுபடியும் போய் குளிக்கணுமா? இல்லடா பிரச்சனை இல்லை, அது டாக் ஃப்ரெண்ட்லி தான். அதனால எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுத்து பண்ண சொல்றேன், ஒன்றும் ஆகாது. எங்களை மாதிரி ஹியூமன்ஸ்க்கு தான் பிரச்சனை. டேய் ஃபெபி, வால் வந்துட்டாடா. தாரா ஹாய். தெரிஞ்சிச்சா? சரி உள்ளே இரு சரியா? ஹேண்ட்ல வர்ற வரைக்கும் கொஞ்சம் அடக்கமா இரு, ஓகேவா? தேடி போறா அவளை. நீங்க எங்க இருக்கீங்க? வந்து விட்டால் வசந்த சேனை. என்ன ஃபெபியை தேடுறியா? இல்லை ஏறவே மாட்டான். ஃபைனலி ஹேண்ட்லரும் வந்தாச்சு. அவனே சீக்கிரம் வெளியே வாத்தால. டேய் மாஸ் உள்ள போடா, மாஸ் உள்ள போ. கொஞ்ச நேரம் ஓரமா உட்காந்து பாத்துட்டு போயிருந்தே. மதிக்க கூட மாட்டானே நீ இப்போ. எக்ஸி மேடம். குயில பூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். இல்லது உன் பையன் கண்ணி கழிச்சுட்டானா? என்ன கொஞ்சம் இப்படி பார்த்துட்டு இருக்கான் அவன் ஃபர்ஸ்ட் நைட்டை, ஃபர்ஸ்ட் ஈவினிங். அங்கே எல்லாம் அமளி தும்படி நடந்துட்டு இருக்கு. உனக்கு வந்து ஷூஸ் கேட்குது. அதுக்கு தானே வந்தேன். சொன்னா கேளுடா. டேய் பாருடா. டேய் மொட்ட இறங்குடா. டேய் உனக்கு கெஞ்சி கட்டுறடா. இறங்குடா. சாரி, எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கும் தான். என்னடா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுன்றாங்க, உங்களுக்கு தெரியாம எங்கடா போன நீ? பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட். மல 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 எரிச்ச தாங்க முடியலடி. A few moments later. தாரா போயிட்டா ஃபெபி, தாரா போயிட்டா. நீ விட்டு செல்லாதே இந்த நண்பே. இது ஆக்சன் மேடம். என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உன் பையன் கண்ணி கலந்துட்டான். எக்ஸ்பீரியன்ஸ் தான், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படின்னா எனக்கு புரியல. அவன் பரவாயில்ல, அந்த குட்டி இருக்கே அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுவும் அசால்ட் அப்படின்ட்டாங்க. இப்போ மார்ச்க்கு நாங்கள் பொண்ணு தேடிட்டு இருக்கோம். குடும்பத்துக்கு அருமையான மருமகள் கல்யாண மாலை மூலமா கிடைப்பாங்க. நல்ல பெண் தனக்கு மனைவி வரணும்னு விரும்புறாரு. ஸோ நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு பந்தக்கால்லாம் வச்சுருக்கோம். அது பொங்கலுக்கு வச்ச பந்தக்கால் இன்னும் அப்படி இருக்கு. ஓகே, ஸோ சூப்பராக நல்லபடியாக முடிஞ்சு. ஆக்சுவலாக நல்ல என்ன சொல்ல, எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆமா, ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி, வி ஆர் வெரி ப்ரவுட். இன்னொன்று என்னன்னா, நம்ம சாந்தமான ஃபெபி அவர் சொல்றாரு சரிடா போதும்டா அப்படின்றாரு, முறைக்கிறான் அவரை பார்த்து. ஆமாம், ஆக்சுவலாக அவர் வந்த உடனே சொன்னார் இந்த மாதிரி கோல்டன் ரெட்ரீவர் வந்து அக்ரெசிவாக இருக்கும் அப்படின்னாரு.
அக்ரெசிவா சில கோல்டன் ரிட்ரைவர் அக்ரெசிவா இருக்கும் mating அப்படிலாம் நாங்க பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு என் பையன் அப்படிலாம் நான் வந்து சொல்றேன், என் பையன் அப்படிலாம் கிடையாது. அவன் ரொம்ப சாஃப்ட். அவன் வந்து என்ன மாதிரியே கொஞ்சம் அவ்வளோ நல்ல பையன் அப்படின்னு சொல்லி வாயை மூடல. அவர் ஓகே பேபி போதும் அப்படின்றாரு. போதுமாடா சொல்றேன் நீ அப்படி சொல்லிட்டு அப்படின்னா சீக்கிரமே மார்ச்க்கு நாங்கள் நிறைய இடத்துல பொண்ணு தேடிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கிடைச்சிரும். கிடைச்ச உடனே நாங்கள் மார்ச் மேரேஜ் போடுறோம். உங்க யாரையும் இடத்துல பக்கம் சொல்றேன்.